சார், நீங்க பாஸ்கரன் கேரக்டர் பண்ணும்போது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அவர்கிட்ட இருந்து? பாஸ்கர் இருந்தா பாஸ்கர் யாரு? ஓ, அவரா? அப்படி இல்ல, நான் யோசிக்கிறதே இல்லை. அப்படிலாம் இல்ல. ஓகே. பாஸ்கரன் ஒருத்தர் இருக்காரு, அவரை நம்ம உள்வாங்கி பண்றோம், அவ்வளவுதான். கத்துக்கிறதுன்னா நான் அதுல அது ஒரு ஒரு விதமான ஒரு என்ன சொல்ற மொனாட்டனஸான அது இது வார்த்தை, அது அப்படி சொல்லலாம். என்னன்னா, இது எங்க இருந்து இந்த வார்த்தை பிறக்குதுன்னா, நம்ம அதுலயே வாழறோம் அப்படின்னு சொல்லும் போதுதான் அதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க அப்படிலாம் நான் இல்லை. அப்படிலாம் வாழலாம் முடியாது. பாஸ்கராலாம் யாரும் வாழ முடியாது. அவ்வளவு பொறுமையால இல்ல, அது இல்ல, அப்படி ஒண்ணு கிடையாது. சினிமால நடிப்புல அப்படி ஒண்ணு வாழறதுங்கிறதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அவன் நடிகனா தான் இருப்பான். நடிகனா ஒரு கேரக்டர் அவன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ அதை இன்னும் ரொம்ப டெக்னிக்கலா நம்ம பேசணும் ஆரம்பிச்சோம்னா, இது மாதிரிதான், மாஸ்க் மாதிரி தான். அவனை முன்னாடி வச்சுக்கிட்டு இவன் பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டே இருக்கான். முன்னாடி ஒரு கேரக்டரை நடிகன் இயக்கிட்டான். அப்படிதான் இன்டர்னலா போனான். ரொம்ப டீப்பா ஒரு விஷயத்த அனலைஸ் பண்ணோம்னா அதுதான் உள்ள வாழறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப பாஸ்கர் என்ன பண்ணுவான்? வாழ்ந்தா என்ன ஆகுது? உண்மையிலே குத்திதான். ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்ல, ஆனா பாஸ்கரன் சாருக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கும். அவருக்கு என்ன பண்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. அவர் சொல்றது கேட்கிற ஒரே ஆள் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான். அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் ஃபுல்லா எனக்கு அவங்க 2 பேரும் உலகத்துல யாரு கேட்டிருக்காங்க?